ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் அதுக்கப்புறம் தனியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி, சார் என்னுடைய கட் ஆஃப் வந்து 160 to 170 பிசி கம்யூனிட்டி, எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நல்ல காலேஜஸ் வேணும், இந்த கட் ஆஃபுக்கு கவுன்சிலிங் மூலமாக போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் பண்ணியிருந்தாங்க, நம்ம யூடியூப் வீடியோஸ்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் இயர் எந்தெந்த காலேஜுக்கு 160 to 170 பிசி கம்யூனிட்டிக்கு எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் எந்தெந்த காலேஜ் கிடைச்சிது, அதில் டாப் 25 பெஸ்ட் காலேஜ் என்ன பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பிசி கம்யூனிட்டிக்கு தான் பார்த்துருக்கோம், ஏன்னா இதுதான் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கேட்டிருந்ததுனால. இது இல்லாமல் நம்ம ஜென்ரல் வீடியோஸில் அதர் கம்யூனிட்டிஸ் ஓவராலும் பார்க்க போகிறோம், அது நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும் இசி இன்ஜினியரிங்க்கு. இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் அவேர்னஸ் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணியும் பேசுங்க, இல்லை நம்ம யூடியூப் வீடியோவில் கமெண்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கோர்சஸ்ஸு, நிறைய சாய்ஸ் ஃபில்லிங்கு, நிறைய அட்மிஷன் ப்ராசஸ்லாம் தெரியாமல் இருக்குது. 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இந்த அவேர்னஸ்லாம் கொண்டு வரணும். எஜுகேஷன் அவேர்னஸ் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு, ஏன்னா நம்ம பிகாம் பிஎஸ்சி கோர்சஸ் இல்லைனா டிஎன்ஏல இன்ஜினியரிங் கோர்சஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், லா அப்படின்னு சொல்லி ஒரு 10-12 கோர்ஸ்க்குள்ள 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டு போயிடுறோம். பட் அது இல்லாமல் அக்ராஸ் தமிழ்நாடு இந்தியாவில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு, 500+ கோர்சஸ் இருக்கு. அது படித்தாலும் நல்ல வேல்யூ இருக்கு. இப்போ சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் ஐசர் நைசர்ன்ற காலேஜ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஈவன் தோ சிபிஎஸ்சி பேரண்ட்ஸுக்கே தெரியறது இல்லை. ஸோ அதை பற்றியெல்லாம் அவேர்னஸ் கொண்டு வரணும் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் 8th to 12th படிக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கரியர் கைடன்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரியல் டேட்டா 2025 கட் ஆஃப் மார்க்கு 160 to 170 பிசி கம்யூனிட்டியில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எந்தெந்த காலேஜ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம க்ளோசிங் வேல்யூ வந்து 170 ஆரம்பிக்க போகிறோம். 160லேருந்து 170, இது அப்படியே நம்ம டிசெண்டிங்கில் பார்க்க போகிறோம். 170லேருந்து ஆரம்பித்து 160 வரையும் போகும். ஸோ இது நம்ம க்ளோசிங் வேல்யூ வந்து எடுத்திருக்கோம், ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் வேல்யூ. ஸோ இந்த 160 170 வந்து க்ளோசிங் வேல்யூவில் வரும், ஒன்லி ஃபார் பியூசி கம்யூனிட்டி. இப்போ நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் ஒரு 3 to 4 மார்க்ஸ் டிப் ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஒரு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் இசி வந்து 174 கட் ஆஃபுக்கு தான் கிடைச்சிது அப்படின்னா, அது இந்த வாட்டி 170 கட் ஆஃபுக்கே அதே கம்யூனிட்டிக்கு அதே கோர்ஸ் அதே காலேஜில் கிடைக்கும். ஏன்னா 3 to 4 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. இதை நம்ம நிறைய வீடியோவில் முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள், இல்லை நமக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஈசி அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஈசினா என்னன்னே தெரியாமல் கோர்ஸ் எடுக்கக்கூடாது. ஈசினா வந்து நீங்கள் கோர் ப்ளஸ் ஐடி ரெண்டு, அதாவது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு கோர் ஃபீல்டுக்குள்ளேயும் போகலாம், அது இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஃபீல்டுக்குள்ளேயும் போகலாம். இந்தியாவில் வந்து செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வருது, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இருக்கு. செமிகண்டக்டர்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் 3-4 இயர்ஸில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் அதை ரெகக்னைஸ் பண்ணி நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய மைண்ட் குரூ டெக்னாலஜி, நேத்ரா செமி, மாப்பிங் மிஷின், அப்புறம் இன்கோர் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு ஒரு 4-5 ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்துட்டு இருக்காங்க. செமிகண்டக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற லேப்டாப், மொபைல், ஐபேட்ஸு, அதுக்கப்புறம் சிஸ்டம், இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வேண்டிய அவுட்புட் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது வந்து இந்த செமிகண்டக்டர்ஸ் தான். ஸோ இது இயர் ஆன் இயர் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ அந்த இன்டர்னல் அதை பற்றி நீங்கள் படித்து நியூ செமிகண்டக்டர்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். எம்பெடட் சிஸ்டம், ஐஓடின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிறது இப்போ நமக்கு வந்து ஸ்மார்ட் ஏசி, ஸ்மார்ட் ஃபேன் எல்லாம் வந்துச்சு, ஸ்மார்ட் லைட், மொபைல்லேருந்தே நம்ம லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ரோபோட்டிக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அது இல்லாமல் ஏஐ ஹார்ட்வேரு, விஎல்எஸ்எஸ்ஐ டிசைன் பண்ணலாம், கம்யூனிகேஷன்ஸு, சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸு, இப்போ நம்ம ஃப்ளைட்டு, ஷிப்பு, இதோட ஜிபிஎஸ் நேவிகேஷன்ஸ், அப்புறம் நம்ம டே டு டேல யூஸ் பண்ணுற ஜிபிஎஸ், கூகுள் மேப்பு, இது எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ்குள்ளே தான் வரணும். அப்புறம் ஐடி அண்ட் சாஃப்ட்வேரு. ஸோ 160 to 170 கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல காலேஜஸ் இருக்கு. அதை வந்து நம்ம சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இசிஇ கரியரோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வந்து நீங்க வந்து கோர் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணலாம், ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து செமிகண்டக்டர் மிஷன் வந்து ஏஐ ரெவல்யூஷன் மூலமா இன்னும் டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு இயர் ஆன் இயர். ஸோ இசி வந்து பெஸ்ட் அன்மேட்ச்டு கரியர் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் உள்ள கோர்ஸு. ஏன்னா எல்லாமே எந்த காலேஜ்லையுமே ஒரு டாப்பர் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் போறான்னா ஃபர்ஸ்ட் இசி தான் போவான், அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அதுக்கப்புறமா தான் சிவில் மெக்கானிக்கல் போகும். இதுதான் வந்து நம்ம டிஎன்ஏவோட கல்ச்சரே. இது வந்து மெக்கானிக்கல் பெஸ்ட்டு, ஐடி பெஸ்ட்டுன்னு சொன்னாலுமே ஒரு காலேஜில் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகிறது ஈஸி தான். அதுதான் வந்து ரியல் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் 1 to 8 ரேங்க் உள்ள காலேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் இருக்க இந்த இது காலேஜ் கோடும் கொடுத்துருக்கேன், மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜ். இதோட ஸ்டார்டிங் கட் ஆஃப் வந்து 174.5, க்ளோசிங் வந்து 169.5. இது ஏன் க்ளோசிங் கொடுத்துருக்கேன்னா 170 நீங்கள் இருந்தாலும் 169.5 க்ளோசிங் இருக்கிறதுனால இதுக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க தீனா டெக்னிக்கல் கேம்பஸ், இதில் வந்து 174, க்ளோசிங் வந்து 168. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், இது வந்து ஸ்டார்டிங் 177.5, க்ளோசிங் 168. அப்புறம் சென்னையில் இருக்க வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 173 ஸ்டார்டிங், க்ளோசிங் 168. அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்க எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்டார்டிங் 174, க்ளோசிங் 167.5. அப்புறம் ஆவடியில் இருக்க வேல்டெக் மல்டிடெக்கு, ஸ்டார்டிங் 177, க்ளோசிங் 166.5. அப்புறம் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், ஸ்டார்டிங் 170.5, க்ளோசிங் 166. அப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்டார்டிங் 172, க்ளோசிங் 166. நான் இதில் வந்து காலேஜ் கோடும் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரே காலேஜ் மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி, சிஐடி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு மாறும். ஸோ நமக்கு காலேஜ் கோடு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து நீங்கள் ஒரு 5 to 6 காலேஜ் நோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ப்ளீஸ் காலேஜ் கோடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு ரேங்க் லிஸ்ட்டு June 29 ரிலீஸ் ஆக போது, அதையும் வந்து நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டையும் பார்த்துக்கணும். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு கட் ஆஃப் முக்கியம் இல்லை, கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டே வரும். ஸோ அடுத்து 17 to 25 காலேஜ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 16 காலேஜ். போன வாட்டி பார்த்தது 1 to 8, இப்போ ரேங்க் 9 to 16. இதில் 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, இதில் வந்து 171.5லேருந்து க்ளோசிங் 165.5. அப்புறம் 2727 காலேஜ் கோடு ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஸ்டார்டிங் 171, க்ளோசிங் 165. அப்புறம் நாகர்கோவில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்டார்டிங் 172.5, க்ளோசிங் 164.5. அப்புறம் தூத்துக்குடி யூனிவர்சிட்டி பிஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்டார்டிங் 171.5, க்ளோசிங் 164. அப்புறம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, ஸ்டார்டிங் 172.5, க்ளோசிங் 163.5. அதன் பிறகு வந்து நாகர்கோவில் சென்ட் சேவியர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்டார்டிங் 172.5, க்ளோசிங் 163. அப்புறம் தானிஷ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், ஸ்டார்டிங் 179.5, க்ளோசிங் 162.5. இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 169, க்ளோசிங் வந்து 162.5. ஸோ அடுத்து வந்து விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 172.5, க்ளோசிங் 162. நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 172, க்ளோசிங் 162. இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 170.5, ஸ்டார்டிங், க்ளோசிங் 162. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் 169.5, ஸ்டார்டிங், க்ளோசிங் 161.5. இது எல்லாமே நம்ம பிசி கம்யூனிட்டிக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா அதுதான் கேட்டிருந்தாங்க.
அதுக்கப்புறமா இது வந்து வேல்டெக்கு, டாக்டர் ரங்கராஜன், டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்டார்டிங் 168, க்ளோசிங் 161.5. அப்புறம் ஜேபிஆர் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் வெண்டார் கோடு பார்த்துக்கோங்க, 2 ஜேபிஆர் இருக்கு. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அதோட ஸ்டார்டிங் 172, க்ளோசிங் 162.5, சாரி 161.5. அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் 1413 ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கு. இது 166.5லேருந்து 160.5. அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி காலேஜ் கோடு வந்து 5. ஸ்டார்டிங் வந்து 174.5லேருந்து க்ளோசிங் 160. அப்புறம் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், இது வந்து 2608. இதோட ஸ்டார்டிங் வந்து 169, க்ளோசிங் வந்து 160. ஸோ நம்ம வந்து இந்த க்ளோசிங் வேல்யூ ஃபார் பிசி கம்யூனிட்டி தான் போட்டிருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கம்யூனிட்டிஸ் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணும், இப்போ நம்ம இது வந்து பர்டிகுலராக ஏன் இந்த கோர்ஸ் இந்த கம்யூனிட்டி அப்படி போடுறோம் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு நிறைய என்கொயரி இதுக்கு தான் வந்திருந்தது. சரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிசி கம்யூனிட்டிக்கு டாப் காலேஜஸ் என்னென்ன, எங்களோட கட் ஆஃப் வந்து 160 to 170 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாக, கால் மூலமாக, கமெண்ட்ஸ் மூலமாக கேட்டிருந்தாங்க. அதனால தான் ஸ்பெஷலைஸ் பண்ணி போடுறோம். உங்களுக்கு இது இல்லாமல் நம்ம ஜென்ரல் வீடியோஸில் நம்ம ஓவரால் கட் ஆஃப் எந்தெந்த காலேஜஸ் அது எல்லாமே நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஹவு டு சூஸ் அப்படின்னா, காலேஜஸ் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டாப் சாய்ஸ் வந்து 168 to 170 அப்படி இருந்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஜன், வேலம்மாள், எஸ்என்எஸ், அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். 164லேருந்து 167 இருந்தீங்கன்னா கேசிஜி ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட், விஓசி காலேஜ் தூத்துக்குடி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில். 160 to 163ல இருந்தீங்கன்னா விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், விஎஸ்பி வந்து 2 இருக்கு, ஒன்று கோயம்புத்தூர்ல இருக்கு, ஒன்று கரூர்ல இருக்கு. அப்புறம் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், எம் குமாரசாமி காலேஜ் கரூர், அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இது எல்லாமே இந்த ரேஞ்சில் இருக்கு. இது எல்லாமே வந்து பெஸ்ட் காலேஜஸ் ஃபார் திஸ் கட் ஆஃப் ஃபார் திஸ் கோர்ஸ். நீங்க இது இல்லாம, நான் சொல்றது இல்லாம, நீங்க காலேஜை பத்தி ரிசர்ச் பண்ணி முடிஞ்சா அங்க விசிட் பண்ணி பார்த்து அங்க ஸ்டூடெண்ட்ஸ், லேப் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்கு, டீச்சிங் எப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் என்ன, இப்போ கரண்டாக படிக்கிற செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்களோட ஃபீட்பேக் என்ன, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு 2-3 வாட்டி செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, எந்த காலேஜாக இருந்தாலும். ஜஸ்ட் லைக் தட் ஆன்லைனில் பே பண்ணால், அட்வான்ஸ் பே பண்ணால் உங்களுக்கு அட்மிஷன் அப்படின்னு சொல்லி இந்த மேலேருந்து ஜூன் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வரையும் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். ஸோ ப்ளீஸ் பி சேஃபர். அந்த மாதிரிலாம் எந்த ஸ்கீமும் கிடையாது. நீங்கள் நேராக காலேஜில் போய் பார்த்துட்டு காலேஜை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆல்மோஸ்ட் 494 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. 1,90,000 சீட்ஸ் இருக்கு. நிறைய சீட்ஸ் வேக்கண்டாக தான் இருக்கு. ஸோ இதெல்லாமே 1க்கு 2 வாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு காலேஜில் அட்மிஷன் வாங்குங்க. த்ரூ கவுன்சிலிங் மூலமாக போகிறதே பெஸ்ட்டு. ஸோ என்னன்னா, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன அக்ரிடேஷன் இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இப்படி இருக்கு, லேபு, இதை நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமா, ஒரு 5 to 6 காலேஜஸ் எடுத்துக்கோங்க, ரொம்பலாம் எடுத்துக்காதீங்க. உங்கள் லொக்கேஷனில் இல்லை நீங்கள் எங்கே போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த லொக்கேஷனில் 5 to 6 காலேஜஸ் மட்டும் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டோ அதை மட்டும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஒரு 10-15 காலேஜ் எடுத்துலாம் குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் டேக் 5 காலேஜஸ், 5 to மேக்ஸிமம் 6 அவ்வளோதான் எடுத்து அதை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் காலேஜஸ்ன்னு பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு போட்டது மெயின் காரணம் வந்து ஈசி 160 to 170 கட் ஆஃபுக்கு பிசி கம்யூனிட்டிக்கு அப்படின்னு நிறைய கொரி வந்ததுனால, நிறைய கமெண்ட்ஸ்ல வந்ததுனால நம்ம இந்த காலேஜஸ் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ இசிஇ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து வெரி குட் ஃபியூச்சர், ஸ்டெபிலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது. ஏன்னா ஏஐ, எலக்ட்ரானிக்ஸு, செமிகண்டக்டர் க்ரோத்து, ஐடி ப்ளஸ் கோர் ஃப்ளெக்சிபிலிட்டி, இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் போகலாம். கோர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் கோர் ஃபீல்டுக்குள்ளேயும் போகலாம், ஐடி ஃபீல்டுக்குள்ளேயும் போகலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காலேஜில் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் டாப்பர்ஸ் இருக்கிறது சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் தான் என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.